श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्री तरंगमहनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீருந்துதோப்புல திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் தயாசதகத்திலே 70வது ஸ்லோகம். 61 ஸ்லோகத்திலேருந்து 70 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஒரு 10ஆக ஆக்கி நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு புது விஷயங்களை சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ண தயாதேவியினுடைய அனுகிரகமாக இன்றைய தினம் 70வது ஸ்லோகம் பிராப்தம். 69வது ஸ்லோகத்திலே தயாதேவியானவள் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லகான் என்ற ரீதியிலே மேடு பள்ளம் பார்க்காமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை பார்க்காமல் தன்னுடைய தயா பிரவாகத்தாலே எல்லாத்தையும் சமன்படுத்தி சமஸ்த பாவங்களையும் ஒழித்து கட்டி அனுகிரகம் பண்ணுறாள் அப்படின்னு நம்ம அந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். இன்றைய தின பாசுரத்திலே சரணாகதியை பற்றி சொல்கிற இதில் இந்த ஜீவாத்மாவான எவ்வளோ பாவங்களை பண்ணுகின்றான். சரணாகதியை மட்டும் அவன் திருவடியில் நாம் சமர்ப்பிக்கின்றோம். எப்பேற்பட்டவன் வைகுண்டநாதனுக்கெல்லாம் எப்படி நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஸ்திதி இல்லாமல் ஒரே ஒரு அஞ்சலி மட்டும் அஞ்சலி மாத்திரம் பண்ணி சுத்த சத்வமயமான ஸ்ரீவைகுண்டத்தை நாம் பெறுகிறோம் என்பது இங்கு காட்டப்படுகிறது. கிலம் சேதோ விருத்தேகே கமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்ம க்ஷமாபுத கிருதமுக சம்காரகரணம் வரன்யாசச்சன்ன பிரபல விருஜின பிராபுதபிருதாம் பிரதிபஸ்தானம் தே ஸ்ருதிநகர சிங்காகடகஜுஷுஜுஷः. சிங்காடகஜுஷः அதாவது இந்த ஸ்லோகத்தில் சரணாகதியை இந்த ஜீவாத்மா ஒரு போர்வையாக உபயோகப்படுத்துறது. ஒரு தட்டிலே நாம் பண்ணப்பட்ட பாவங்களை வச்சு மூடிண்டு அதை பெருமாள்கிட்ட உபகாரமாக சமர்ப்பிக்கிறோம். அதையும் பெருமாள் ஸ்வீகரிச்சுண்டு இவன் பண்ண ஒரு அஞ்சலிக்காக அந்தமிலா பேரின்பத்தை அளிக்கின்றான். அவனே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தை அந்த ரீதியிலே அவனை எதிர்கொண்டு அடைக்கின்றான். இதுக்கெல்லாம் தயாதேவி காலம் இதை பார்க்கும்போது எம்பெருமானுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்ருதி ஆகிற பட்டணம் அப்படின்னா ஸ்ருதி பட்டணம்னு சொல்கிறாத்த இந்த நாச்சந்தி முச்சந்தின்னு சொல்ல இங்கே 4 சந்தி சொல்லப்படுறது. எத்தனையோ வழிபோகங்கள் 1000 பேர் அது வழியாக போவா. அந்த 1000 பேர் காணும் இடத்திலே நடப்பதால் உலகமும் இதை பார்த்து வியக்கிறது அப்படின்னு சீனிவாசனே வியக்கிறான்னு சொல்கிறார். இதுக்கு முன் ஸ்லோகத்திலே தயானுடைய பிரவாகத்தை நீர்வீழ்ச்சியை ஒத்துட்டு பேசின சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப பிரத்யட்சமாக பகிரங்கமாக இந்த தயாதேவி செய்யும் காரியத்தை கண்டு நாம் எப்படி அதிசயிப்போமோ அதை போல சீனிவாசனும் அதிசயிக்கிறான்னு சாய்க்கிறார்.
இந்த மூளை முடுக்குகள் என்று எண்ணாமல் 4 பேர் பார்க்கக்கூடியதான் ஒரு நாற்சந்தியிலே நின்று பார்க்குறேன். என்னடா அது, யார் வந்தாலும் இந்த தேவி அனுகிரகம் பண்றாளேன்னு பெருமாளுக்கு ஒரு அதிசயம். லோகத்திலே 4 விஷயம், 4 விதமான புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்றோம். இதெல்லாம் யார் வேண்டுமோ அவ பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கிறா. அப்படிப்பட்டதான் சந்தை தான் இந்த ஸ்ருதி சந்தைன்னு சொன்னால் ஸ்ருதி நகர சிங்காட்டக ஜுஷகா அப்படின்னு எடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். இப்படிப்பட்டதான் ஒரு எல்லோரும் வந்து போகிற ஒரு இடமா அது இருக்கு. இந்த ஸ்ருதி நகரம் வந்து சாஸ்வதமானது, சாதுக்களே சஞ்சரிப்பாத நகரம். அந்த நகரமானது சத்துக்களே நிறைந்த நகரமாக அது இருக்கு. அங்கே நடப்பது எல்லாமே ரொம்ப ஒரு அழகான நிரூபணம். அங்கு வந்து இந்த தயாதேவியானவர் ரொம்ப பகிரங்கமாக நமக்கெல்லாம் வரவேற்பளிக்கிறாள். எப்படின்னா 4 நட நடந்து வந்து நம்மளை கூட்டின்னு போகிறான்னு சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பிரதி உபகாரம் பிரதிபஸ்தானம். நாம் என்ன பண்ணுறோம் அவளுக்கு அப்படின்னா, சரணாகதி என்ற ஒன்று தான் அல்ப க்ஷணத்தில் பண்ணுறோம். க்ஷணமாத்திர வியாஜம்னு பெரியவா சொல்லுவா. அதை ஒன்று செஞ்சுட்டு நம்ம பெரிய புருஷார்த்தமான வைகுண்டத்தை பிரார்த்திக்கின்றோம். அதாவது நாம் பண்ணும் பாவங்களை ஒரு தட்டில் வச்சு சரணாகதி என்ற போர்வையை போத்தி கொண்டு பெருமாளை சமர்ப்பிக்கிறோம். ஆனால் பெருமாள் எவ்வளோ பெரியவன், நம்மாலே சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிற பாவ மூட்டையை உபகாரமாக்கி நாம் எடுத்து செல்கின்றோம். இந்த பாவ மூட்டையை தான் உபகாரமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இது தெரிந்தும் இந்த தயாதேவி என்ன பண்ணுறான்னா, ரொம்ப பகிரங்கமாக நம்மளை ஜீவாத்மாவை பெருமாள் திருவடி நோக்கி வரவேற்கிறாள். அப்படின்னு பெருமாளுக்கு என்ன சமர்ப்பிக்கணும்? சுமந்து மாமலர் நீர் கொண்டுன்னு சொன்னார் ஆழ்வார். அன்றைய தினம் பூத்த புஷ்பத்தையும் திருத்துழாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். புது மலரால் நீரால் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நாம் என்ன தேனும் பாலும் கொண்டு செல்ல வேண்டிய விஷயத்திலே இந்த பாபமூட்டையாகிய பாம்பையும் தேளையும் கொண்டு சமர்ப்பிக்கின்றோம். அதான் நம்முடைய நிலை இன்னைக்கு இருக்கு. நமக்கு இப்போ எல்லாம் தெரிந்தவன் எம்பெருமான் சர்வஜன் சீனிவாசன். நம்ம பாவமூட்டை தான் சமர்ப்பிக்கிறோம், சஞ்சித பிராரத்த பாவங்களை தான் நாம் சமர்ப்பிக்கிறோம் என்பதை புத்தியஸ்தமாக அறிந்தவன். ஏனால் அவன் அந்தமில்லாத ஞானம் படைத்தவன், சர்வஜன்னு சொல்கிறா பெரியவா சாஸ்திரத்தில். எல்லாமே தெரியும். அவன் திருஷ்டியிலே வராத வஸ்து லோகத்தில் 7 14 லோகத்திலையும் ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆனால் நம்ம பண்ணுற பாவங்களை பெருமாள் தண்டதரன் ஆகிய காரணத்தினாலே ஞாபகத்தில் வச்சுன்னு இருக்கார். அவனுக்கு மறதி என்பது கிடையாது அவனுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரபத்தி என்ற ஒரு சின்ன அனுஷ்டானத்தை பண்ணி நம்ம பாபத்தெல்லாம் அவன் கண்முன்னே நாம் மறைக்கிறோம். ஒரு எம்பெருமான் நம்மை தண்டிக்காமல் இருப்பதற்கு சரணாகதி என்பதை ஒரு அஞ்சலி மாத்திரம் வியாஜம்னு சொன்னான். அவனை பார்த்து கையை கூப்பி, அப்பா நீ தான் ரட்சவஸ்துன்னு சொல்லி கையை கூப்பிட்டாக்கா அவன் அவனை இந்த கோப்துத்ர வர்ணம்னு சொல்லுவா ஸ்ரீமத் ரகசியத்ரே சாரத்தில். இந்த ஜீவாத்மாவுக்கு அவனை ரக்ஷகனாக வரிப்பதுன்னு அர்த்தம். அப்படி வரிச்சுட்டாக்கா இந்த வஸ்துவை அவன் ரட்சிச்சிருவான். அதை வச்சுன்னு நம்ம எல்லாம் எவ்வளோ பாவம் பண்ணாலும் சரணாகதி என்ற ஒரு சின்ன க்ஷணமாத்திர வியாஜத்தை கொண்டு எம்பெருமானை சந்தோஷிப்பிக்கின்றோம். இதை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நம் தயாதேவி. இதை பார்த்துட்டு அந்த திருவேங்கடமுடையானே ரொம்ப ஆச்சரியப்படுறானாம். மலையத்தனை பாவங்கள் நாம் பண்ணுகின்றோம், அந்த மலையப்பன் நம்ம எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றான். நாம் பண்ணுகின்ற மலையொத்தன பாவங்கள் அனைத்தும் மலையின் மேல் நிற்கின்றதான கலியுக கண்ணனான அந்த மலையப்பனுடைய திருவுள்ளத்தை பனி போல் கரைந்து போகிறது.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தயாதேவி, அந்த சரணாகதியினுடைய பிரபாவமும் இந்த தயாதேவியினுடைய வரவேற்பும் இந்த பாசுரத்தை அடிப்படையாக கொண்டது. ரொம்ப ரசமாக சாச்சிருக்கா பெரியவா. இது இந்த பாசுரத்தினுடைய தாற்பயார்த்தம். இப்போ இந்த பதிகம் இன்னைக்கு பூர்த்தியாகிறது. அதனாலே 61வது பாசுரத்திலேருந்து இன்றைய பாசுர பரியந்தம் சங்கேபமாக ஒரு வரியிலே நாம் அந்த சாரார்த்தத்தை பார்த்துருவோம். இன்னைக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்பெருமான் இந்த தயாதேவி என்ன பண்ணுறா, அழியாத தீவினைகளை தான் நம்மளை விட்டு மாளச் செய்து இந்த ஆசிதால் விஷயத்திலே ராஜபுத்திர நியாயத்தை செலுத்தி தண்டனைகளை கொஞ்சம் குறைச்சுட்டு பிரபன்னனுக்காக எம்பெருமானுடைய அந்த நிலைகளை தனது தனிப்போக்கினாலே மாற்றி அமைக்கிறான்னு சொன்னார். மேலும் தண்டனைகளை என்ன பண்ணுறான், நல்ல முறையிலே திருப்பி தாண்டவர்களுக்கும் உயர்வை ஏற்படுத்தி ஒரு சாமியத்தை அளிக்கிறான்னு சொன்னார். தனது பரிபூர்ணமான கடாட்ச விசேஷத்தினாலே பிரம்ம ருத்ர இந்திராதிகளின் சந்தோஷமான விகாரபரணங்களை நிர்வகித்து இந்த சீனிவாசனை கட்டித்தழுவி அவனுடைய எண்ணற்ற குணங்கள் அதையெல்லாம் ரஸ்யதமமாக்கி நமக்கெல்லாம் கொடுக்கிறார். அதற்கு எதிர்த்தட்டில் இருப்பதான முக்தின்னு ஒன்று கொடுக்கிறார். அவனே இன்புறம் விளையாட்டுடையானும் இருக்கிறான், முக்தி அளிப்பவனாகவும் இருக்கிறான்னு 2 குணத்தை காட்டினார் அந்த ஸ்லோகத்தில். அறிவுகளையொத்து அவனுடைய குணங்களை பெருகச் செய்து மேடு பள்ளமின்றி எல்லோருக்கும் சமமான அனுகிரகம் கிடைக்கப்பட்டது. இந்த பிரபன்னர்களும் சீனிவாசனும் வியக்கும்படியானது இந்த தயாதேவியினுடைய காரியமானது அனுகிரகமானது இருக்குன்னு சொல்லி இந்த 70வது பாசுரத்தின் மூலமாக இந்த பதிகத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.